லட்சக்கணக்கான பேருக்கு வீடாக இருந்த இந்த சென்னை இப்போ கூடிய தாண்டிடுச்சு. படிக்க வந்தவங்க, வேலை தேடி வந்தவங்க, ஐடி எம்ப்ளாயீஸ், சினிமாவுக்கு சான்ஸ் தேடி வந்தவங்க, வட மாநிலத்திலேருந்து வர கூலி தொழிலாளிங்க, விவசாயத்தை விட்டவங்க, இப்படி பல பேருக்கு சென்னை அதோட கதவை திறந்துருக்கு. காலம் ரொம்ப மாறிடுச்சு. வந்தார வாழ வைக்கும் சென்னை இப்போ இயங்கிட்டு இருக்க கோட்பாடு தக்கென பிழைத்து வாழ்தல், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பணம், பேர், புகழ், இந்த மூணில் ஏதாவது ஒன்று. இல்லை, இந்த மூணுத்தையும் சேர்த்து தேடி போகிற கூட்டம்தான் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே யாரும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. அரசியல்வாதியிலேருந்து ரவுடிங்க வரைக்கும் இங்கே யார் செத்தாலும் அவங்க இடத்துல இன்னொருத்தர் உடனே முளைச்சிடுவாங்க. பத்து நாத்தில் கட்டடம் முளைக்கிற மாதிரி முழுசாக இயந்திரமயமான இந்த ஊரில் உண்மையான காதலோடையும் அதுக்குண்டான போராட்டத்தோடையும் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நான். என் பேர் ஜெயா. இது எங்க அப்பா ஆறுமுகம். அப்பா, என்னம்மா? அம்மா ரேஷன் கடைக்கு கிருஷ்ணல் வாங்க போதா, ஒரு 20 ரூபாய் காசு கேட்டுச்சு. இந்தம்மா. மதியானம் அக்காவை சோறு எடுத்துன்னு வர சொல்லு. சரிப்பா. என் கூட பிறந்தவங்க 3 பேர், நான் தான் கடைசி. விடுங்க, நாய் மாதிரி அடிச்சிக்கிறீங்க. நான் கம்முண்டமா நடந்து வந்தேன். இந்த பொண்ணு தான் என்ன போட்டு கண்ணா பின்னா அடிக்குது. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? அன்னைக்கு நான் ஸ்கூல்ல குனிஞ்சு ஷூ லேஸ் கட்டிட்டு இருந்தேனா, என்ன பேக்கோட தள்ளி விட்டுட்டான் நாய். ஏன்டா அப்படி பண்ணா? அது ஸ்கூல்லே உனக்கு முன்னாடி தள்ளி விட்டதுப்பா. அதுக்கு போய் இப்ப வந்து அடிச்சிட்டு இருக்குதுப்பா. இது 2 மாசம் முன்னாடியா? ஏமா? அன்னைக்கே அடிக்க வேண்டியது. நான் ஊருக்கு போயிட்டேன். இன்னைக்கு தான் வந்தேன். வசமா சிக்கிக்கிட்டான் நாய். படித்தது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில். இங்கே தான் முதல்ல இப்ராஹிமை பார்த்தேன். நான் உன் சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருகு செய்வேன். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். என்ன அறியாமலே அவன்கிட்ட விழுந்துட்டேன். அவனை விழ வச்சிட்டேன். சார் ப்ளீஸ் புரிஞ்சுங்க. கைக்கு என்னடியாச்சு? போலீஸே அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா? அதான் கை உடைச்சு விட்டாங்க. போலீஸே அடிச்சிட்டியா? நம்மளை அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. குட்டை குட்டை குனிறவனும் முட்டாள் தான், குனிய குனிய குட்டுறவனும் முட்டாள் தான். ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. நம்மளை அடித்தா யாராக இருந்தாலும் திருப்பி அடிக்கணும். ஏய், யாருமே பார்க்கலன்னு நினச்சி சுற்றணும். ஊரே பார்த்துருச்சுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என் வீட்டில் யாருக்குமே இப்ராஹிமை பிடிக்கல. எனக்கு இப்ராஹிமை தவிர யாரையுமே பிடிக்கல. ஜெயாவா இருந்தேன்னா இப்ராஹிம்காக ரஷ்யாவா மாறினேன். பழசா? எங்கள் கொல்லு தாத்தாவோட தாத்தா ஆர்காட் நவாபோட குதிரைப்படையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நவாபே அவருக்கு பரிசாக கொடுத்த வீடு இது. சுமாராக ஒரு 200 வருஷம் பழமையான வீடு. வாழ்க்கையை அது பூக்களை ரசித்தோம்.
இல்லைன்னா விட்டுறணும். நீ இவ்வளோ மோசம் தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இல்லை இல்லை, நிக்கா பண்ணியிருந்திருக்க மாட்டேன். யாரு நான் மோசமா? உடம்பெல்லாம் நகத்தால கீறி விட்டுட்டு என்னையும் மோசம்னு சொல்கிறேன். எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா சூரியனை வெளியில வரவே விட்டுக்க மாட்டேன். என்ன கம்பெனி, என்ன வேலை? முகமது ராவுத்தரோட தோல் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை. முகமது ராவுத்தர்னா யாரு? அந்த பாக்ஸை பாம்பேல போடணும் பாய். அவனுக்காக நீங்க இறக்கம் பார்க்காதீங்க. இவனை அப்படியே ஒரு ட்ரம்ல போட்டு மூடி 4 நாள் ஏரியாவில் வையுங்க. நாரி செத்தான்னு எல்லாருக்கும் தெரியட்டும். சரிங்க பாய். யோசேம் பாய். கரீமங்க. மாதிரி பாம்பேல ஒளிஞ்சிக்கின்னு ஒவ்வொரு ஆளை அனுப்பாம தில்லு இருந்தா அந்த பாக்ஸியை மெட்ராஸ் வர சொல்றான். பாப்பா கொண்டு இல்லைல்ல? சரி உசேனுங்க சேஃபா? உசேன் நான் கிளம்புன ஹஸ்பண்ட் வந்துருவாரு. அடுத்த ஓவரில் விக்கெட் விழுது. 5 லட்சம் கட்டு. உசேன் என் கூட இருக்கும்போது தான் நான் ஜெயிச்சிட்ருக்கேன். பாப்பா, என் பிவிக்கும் இங்கே ஏதாவது வேலை கேட்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ராவுத்திட்ட கேட்டு சொல்கிறீங்களா? இங்கே வேணாம்ப்பா, நான் சொல்கிறேன். பாய். ம், $2 யாசிமே, பைக்கிராப்ஸ் ரோட்டில் இருக்கிற புர்கா கடையில் தானே உன் பிவி ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாம் பாய். வேணாடினாலும் கேட்க மாட்டாங்க. அது இல்லைப்பா, நம்ம இப்ராஹிம் பிவிக்கு வேலை வேணுமா? நீ கொஞ்சம் பார்த்து சொல்லி கூட. சொல்கிறேன் பாய். வந்துட்டேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் பார்த்துக்கிறேன்.
முதல் தடவையாக போகிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருண்ணா. இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னு வை, காசு நிறைய சம்பாதிக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். போயிட்டு வந்துடுண்ணா, யார்கிட்டையும் பேசிக்காத. சரி பாய். நீ எங்கே போகிறேன்னு பீவிகிட்ட கூட சொல்லாத. வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், புரியுதா? சரி பாய். ம்.